அதாவது வந்து தெருநாய்கள் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி டெல்லியில வந்து இருக்கக்கூடிய தெருநாய்களை ரவுண்ட் அப் பண்ணி அவங்க எல்லாம் வந்து ஒரு ஷெல்டர்ல வந்து அடைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்க எங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல்டர்கள் வந்து கிடையாது, உண்மையிலுமே வந்து ஷெல்டர் வந்து கிடையாது. அதை செய்யறதுக்கு இன்னொரு வந்து பல வருடங்கள் ஆகும். இது வந்து எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, யாருமே இங்க வந்து ரேபீஸ் தொற்றால சாவுகள் இறப்புகள் நடக்கல அப்படின்னு சொல்ல. நாங்க யாருமே வந்து மனிதாபிமானமற்ற ஆட்கள் கிடையாது. உண்மையிலுமே அது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா எப்படி வந்து ரேபிஸ்டோ மர்டரோ வந்து ஒரு 1,00,000 பேர்ல ஒருத்தன் வந்து ஒரு ரேபிஸ்டா இல்ல ஒரு 10,000 20,000 பேர்ல ஒரு ரேபிஸ்டா தான் இருக்கானோ, அதே மாதிரி 1,00,000 நாய்கள்ல ஒரு ரேபீஸ் தொற்று இருக்கிற நாயா இருக்கலாம். அந்த நாய்களை மட்டும் பிடித்து அவர்களுக்கான சிகிச்சை அளிக்க முடிஞ்சா அழிச்சு, இல்ல கருணை கொலை முடிஞ்சா அதை வந்து செஞ்சு அதுக்கான ஒரு தீர்வை காணணும். மத்தபடி வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, சொல்யூஷன் சொல்றோம். என்ன சொல்யூஷன்னா, மாநகராட்சிகள், ஊராட்சிகள், நகராட்சிகள், மன்றங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ், கோடான கோடி ஃபண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து கடந்த 25, 20, 30 வருஷமா இதை வந்து இந்த அரசு அந்த அரசு நாங்க சொல்லல, எல்லா சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ் எந்தெந்த அரசுகள் வந்திருக்காங்களோ மாநகராட்சிகள் சரியா அவங்களுடைய வேலையை செய்யாம இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, தெருநாய்களுடைய பாப்புலேஷனை ஈஸியா வந்து 2 ஜெனரேஷன்ல அவங்க வந்து கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அவங்க கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டு, அதாவது ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டு அவங்கள வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அடுத்து இனவிருத்தி நடக்காம பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே வந்து பாதிக்கு மட்டும் இல்ல, கால்வாசி நாய்கள் தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாய்கள் வந்து இருக்கு. இதுக்கு வந்து காரணம் மனிதர்களா நம்மளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வகையில, ஏன்னா நம்ம வந்து குப்பையை கொண்டு போய் நம்மளுடைய மக்கும் சாப்பாடு வேஸ்ட் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நம்ம தெருவுல போடுறோம். அதனாலேயே நிறைய நாய்கள் வந்து இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கு. இன்னொன்னு, மாநகராட்சிகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டை எதுவுமே செய்யாம வச்சிருந்தது, ஒரு அப்பாத்தி வந்து இருந்ததுனால, ஒரு என்ன சொல்றது, ஒரு விட்டேத்தி தனம் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். பராமரிப்பு இருக்காது, உணவு கிடைக்காது, பல இருக்கும். இதனால வந்து இப்போ விபத்துகள் ஏற்படுறதா இருக்கட்டும், ரேபிஸ்கள் ஏற்படுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை பல இருக்கு. அதனால இப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இதுக்கு வந்து என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிற நாயை பத்தி தம்பி விட்டுருவோம். ஏன்னா அது வந்து நமக்கான இது விஷயம் கிடையாது. அது பெட்ஸா அவங்க வளர்க்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க போடல, அது வேற விஷயம். ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, ஃபாரின் நாய்களை முதல்ல வந்து இந்தியால நம்ம பிரதமர், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம மன் கி பாத்லயே 4 தடவை சொல்லியிருக்காரு, இந்திய நாய்களை வந்து போட்டுருவோம், ஃபாரின் பிரீட்ஸை வந்து தவிர்ப்போம். ஆனா லைசன்ஸ் இல்லாம இன்னைக்கு வந்து பல பேரு அதாவது ஃபாரின் நாய்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம அந்த நாய்கள்லாம் வெறும் வந்து ஒரு குட்டி போடுறதுக்குனே பயன்படுத்தி 30,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் லேப்ரடார் இருக்கும், டால்மேஷன். இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் சம்பந்தமில்லாத நாயெல்லாம் இது பண்றாங்க. முதல்ல இதெல்லாம் இது பண்ணணும். இன்னொன்னு, நான் சொன்ன மாதிரி, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒவ்வொரு மாநகராட்சியும் தெருக்களை சுத்தம் செஞ்சாலே நாய் வந்து சாப்பாடு கிடைக்கலாம், அதுவே இறந்துருமே. அப்புறம் நீங்க அது பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம நாய்கள் இனப்பெருக்கம் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா ரோட்ல நம்மளே கொண்டு போய் போடுறோம். அதப்போ எங்களை மாதிரி ஃபீடர்ஸ் நாங்க என்ன பண்றோம்னா, டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துல டெசிக்னேட்டட், அதாவது ஏபிசி கைட்லைன்ஸ் அப்படிங்கறத தயவு செஞ்சு பாருங்க. நான் என்னோட வீடியோல நான் பேசியிருக்கேன். ஏபிசி கைட்லைன்ஸ் அப்படின்னு அனிமல் பர்த் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது 2023ல அப்டேட் பண்ணிருக்காங்க. 2001ல வந்து அது பிறப்பிக்கப்பட்டது, வாஜ்பாய் அவர்கள் நம்ம பிரதம மந்திரியா இருந்த போது. இப்போ அது வந்து 2023ல அது வந்து ஒரு லா தான். அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நம்ம கம்யூனிட்டி அனிமல்ஸுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த உரிமையை பயன்படுத்தி நாங்க வந்து டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட்ல ஒவ்வொரு தெருவில் நாங்க வந்து நல்ல சாப்பாடு போடுறோம். சோ இப்போ என்னுடைய தெருவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 நாய் இருக்குன்னா, அந்த 6 நாய்க்கு நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு, தடுப்பூசி போட்டாச்சு, இனப்பெருக்கம் நடக்காது, நல்ல சாப்பாடு போடுறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அவங்க அந்த 6 பேரும் வீட்டு நாயோட பெட்டரா இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் வாங்க, என் வீட்டுல வந்து இதே மந்தவெளியில் தான் நான் இருக்கேன், வந்து பாருங்க. என்னுடைய அட்ரஸ் பல பேருக்கு தெரியும், வந்து பாருங்க. அந்த நாய்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. இதுதான் வந்து இது இன்ஃபேக்ட் நான் செய்யக்கூடாது, இது வந்து அரசாங்கம் செய்யணும். அரசாங்கத்தை நான் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறேன். எங்களை போன்ற இண்டிவிஜுவலா நாங்க வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்ல நீங்க இந்த பெட் ஷாப் எல்லாம் பயங்கர கார்பரேட்டைஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் கம்பெனிஸ் பண்றாங்க, கார்பரேட்ஸ். இப்ப பாலிமரே ஒரு கார்பரேட் தான். நீங்க உங்களுடைய சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் நாய்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது நானே வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன், 2 மாடுகளுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் மாசம். திருநின்றவூர்ல இருக்கிற கோஷால நான் வந்து 2 மாடுகளுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன். இந்த மாதிரி நான் அதே மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்னால படிச்சிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் நான் பண்ண முடியும்.
அதே சொந்த செலவுல தான் நாங்க பல பேர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அரசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க தடுப்பூசி போடணும், தடுப்பூசியை முதல்ல வந்து நீங்க ரேபீஸுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ சப்போஸ் வந்து நம்ம இதுல பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்ல பண்றோம் அப்படின்னா அதை வந்து நாடு முழுக்க எல்லா தியேட்டர்லயும் போடுங்க. குட்கா பான் மசாலாக்கு ஒரு வீடியோ போடுறோம். இது ரேபீஸ் வந்தா என்ன பண்ணணும், ரேபீஸ் ஏன் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம போலியோ அழிச்சோம், போலியோ சின்னம்மை எல்லாமே நம்ம நாட்டில இருந்து அழிச்சாச்சு. அதே மாதிரி இதை வந்து ஒரு ஜெனரேஷன் 10 வருஷத்துல நம்ம இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதை பண்ணாம எல்லாத்தையும் கொண்டு போய் அடைங்க அப்படின்னா அது ஒரு அறம் இல்லாத ஒரு செயல் அப்படின்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான்.